ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தரமான சம்பவம் வந்துட்டு பயங்கர வயலில் போயிட்டு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா முத்துவோட ரசிகர்லாம் வந்துட்டு மாறு தட்டி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, எங்கள் ஆளால் நிறைய பேர் வாழ்ந்து தான் சரித்திரம், தாழ்ந்து போய் சரித்திரம் இல்லை, வீழ்ந்து போய் சரித்திரம் இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. யார் அப்படின்னா ராணுவுக்கு நேற்று மறக்க முடியாத நாள். அவர் வாழ்நாளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டேவை அமைஞ்சது, கோல்டன் டேவை அமைஞ்சது. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒதுக்கப்பட்ட கதாபாத்திரம். நம்ம ஆள் வந்து ஆரம்பித்தார், அவர் தான் வந்து சொன்னார், சூப்பராக நரேட் பண்ணார் அந்த ஸ்டோரியை விஜய் சேதுபதி அவர்கள் முன்னாடி. இந்த மாதிரி நான் சொன்னார், ஆனால் சொன்னது மட்டும் தான் நான், அதை அவனே வந்து டெவலப் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு யார் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீமில் நடந்திருக்கும். அப்போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் நம்ம முத்துக்குமரன், ராணவ் நான் இந்த கூட்டத்துக்காக சொல்கிறேன்னு நினைக்காத, நீ இந்த வாரம் சூப்பராக பண்ணியிருக்க, நீ வெளியே போக மாட்டேன், கண்டிப்பாக உனக்கு வரும்னு. அந்த விஷயங்கள் வந்துட்டு இங்கே ஒன்று ஒன்றா பழிக்குது. கைத்தட்டல் ராணுவன்னு பேர் சொன்னாவே வந்து அந்த பக்கம் கைத்தட்டி வாரம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம முத்துக்குமரன் அப்படியே தோளில் தட்டி சொன்னேன் பார்த்தியா அப்படியே 2-3 வாட்டி எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அது எப்படி இருந்துச்சு நான் பார்க்குறதுக்கு, ஒரு ஆசிரியர் நம்ம மக்களை சொல்லுவாங்க இந்த கொஷின் வரும் பாரு அப்படின்னு. நம்ம அதை வந்து கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு போயிருப்போம், எப்படி வந்துச்சா அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதாவது 20 கொஷினில் அவங்க சொன்ன கொஷினை மட்டும் படிச்சுட்டு போயிருப்போம். ஏன்னா மீதி எந்த கொஷின் வந்தாலும் நம்மளுக்கு தெரியாது வந்துச்சா இல்லையா எப்படி அப்படின்னும் போது ஒரு பூரிப்பு இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அவரும் வந்து நல்ல எஃபர்ட் போட்டார், அது வந்து மாட்டுக்கட்டு கிடையாது. ராணுவ வந்து சூப்பர் எஃபர்ட் போட்டார். என்ன ஒன்று, லாஸ்ட்டாக வந்துட்டு முத்துக்குமரனை வந்துட்டு இவர் உருவகலி பண்ணியிருப்பார் விஜய் விஷால், கொரியன் பேக்கரி மூஞ்சி இப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருப்பார். அந்த டைம் ரொம்ப ஓவராக வந்து என்ஜாய் பண்ணி சிரிச்சிருப்பார் இந்த ராணுவ. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதை பண்ண தேவையில்லை, ஏன்னா இப்போ தான் வளர்ந்து வராரு. ஏன்னா மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கோவம் வரும். அதுலேயும் குறிப்பாக தனக்கு பிடித்த ஆட்களை இந்த மாதிரி யாராவது கலாய்ச்சாங்கன்னா செம்ம காண்டாயிட்டு ஓட்டு போகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் அவர் வளர்ந்து வரதுனால இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நாட்டம் கொள்ளாமல் பண்ணணுன்றது என்னோட கருத்து. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் ராணுவ பாராட்டிகிட்டே இருந்தார். அதே மாதிரி அந்த கதைகள்லாம் கேட்டு ப்ராங்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா செம்ம காண்டாயிட்டாங்க ராணுவ மேலே. அதில் வேறு திஸ் இஸ் ஃபார் யூ ஜாக்குன்னு வேறு சொல்லிட்டார். சரியான காண்டாயிட்டாங்க அவங்களாம். சௌந்தர்யா உறுப்புக்கு காண்டு, இனிமேல் நீ வந்துட்டு சும்மா இல்லை, எப்போ எது சொன்னாலும் சரி நாங்கள் நம்பவே மாட்டேன்ற மாதிரிலாம் அருண்லாம் வந்து காண்டாயிருந்தாங்க. இருந்தாலும் விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, நீங்கள் இவங்களால நம்ப வைக்கிறதுக்கு என்னென்னமோ சொல்ல வேண்டியதாக இருந்துச்சுல, ஆனால் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார். சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு உண்மையிலே சூப்பராக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க வந்துட்டு மக்குன்னு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கும் இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு ராணுவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பிடிச்சிருந்தது? அதேமாதிரி ராணுவ வந்துட்டு அங்கே சொல்லும்போதும் முத்துக்குமார் அப்ரிஷியேட் பண்ண விஷயங்களும், அந்த பக்கம் காண்டான விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை.